வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே போலி பாஸ்போர்ட் தயாரித்து இலங்கை தமிழர்களுக்கு வழங்கியதாக 5 பேரை குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். போலி பாஸ்போர்ட் கும்பலின் பின்னணி என்ன? விஜய் சேதுபதியின் ஆண்டவன் கட்டளை படக்காட்சிகளைப் போல போலி பாஸ்போர்ட் தயாரித்து விநியோகிக்க முயன்ற கும்பல் போலீசாரிடம் சிக்கி உள்ளது. இது தொடர்பாக காவலர் ஒருவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. போலி பாஸ்போர்ட் கும்பல் சிக்கியது எப்படி? இலங்கை வாழ் தமிழர்களுக்கு போலி பாஸ்போர்ட் தயாரித்து வழங்குவதாக தஞ்சாவூர் குற்ற புலனாய்வுத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட ஆரம்பித்தனர். கடந்த 10ஆம் தேதி பட்டுக்கோட்டை ரயில் நிலையம் அருகே போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது ஆண்டிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த 64 வயதான கோவிந்தராஜ் என்பவர் போலி பாஸ்போர்ட்களை வாடிக்கையாளர்களுக்கு டெலிவரி செய்வதற்காக வந்துள்ளார். அவரிடம் கும்பகோணத்தைச் சேர்ந்த வடிவேல் மற்றும் சங்கர் ஆகியோர் போலி பாஸ்போர்ட்டை வாங்க வந்துள்ளனர். அவர்களை கண்காணித்து வந்த போலீசார் மூவரையும் குறிப்பிட்ட இடத்தில் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களிடம் விசாரித்தபோது இந்த போலி பாஸ்போர்ட் தயாரிப்பதற்கு திருச்சி உறையூரைச் சேர்ந்த சுந்தர்ராஜ், கும்பகோணத்தைச் சேர்ந்த ராஜு மற்றும் பக்ருதீன் ஆகியோர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தது. அவர்களையும் கைது செய்த போலீசார் பிடிபட்ட 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து பட்டுக்கோட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் போலீசாருக்கும் தொடர்பிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேகத்தின் பேரில் சேதுபாவா சத்திரம் காவல் நிலைய எழுத்தர் சேஷா மற்றும் அவரது உதவியாளரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திரைப்பட பாணியில் போலி பாஸ்போர்ட் தயாரித்து கொடுத்த சம்பவம் தஞ்சை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.